வணக்கம். அக்ஷயா ஆர்கானிக். இப்போ நம்ம இருக்கிறது சிறுமுகை பக்கத்தில், கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமுகை பக்கத்தில் ராமசாமி அவங்களோட தென்னந்தோப்பு. இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி வருஷத்துக்கு ஒரு முறை தொழு உரங்கள் போட்டுக்கிறாங்க. அதுபோக ரசாயன உரங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. குறும்பை நிற்கிறதில்ல, காய் வந்து கரெக்டாக ஒரு சைஸ் வரதில்ல. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவு அடக்கமாகி காய் கொட்டுது அப்படிங்க எல்லாமே கீழே இருக்காது, நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு தீர்வு கேட்டாங்க. வந்து நம்ம தொழு உரங்கள் போட்டுட்டு ரசாயன உரங்கள் அப்பப்போ பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இம்மிடியட்டாக இந்த குறும்பை கொட்டுறது, மட்டை செடிச்சல், அடுத்தது ஒரு சைஸ் ஆகி காய் கொட்டுறது இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து போரான், காப்பர், ஜிங்க்கு, மெக்னீஷியம், அயன் கலந்த நுண்ணூட்டம் கொடுத்துடலாம். கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தொழு உரங்கள் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்துங்க. அப்படி இல்லாட்டி கடலை புண்ணாக்கு, மாட்டு சாண கரைசல் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இன்றைக்கி நுண்ணூட்டம் நம்ம வந்து வேரில் இன்றைக்கி பூரா கட்டிகிட்ருக்காங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் 20, 2024. சிறுமுகையிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ராமசாமி அவங்களுடைய தோட்டம் தான் இது. இப்போது ஜிங்க்கு, போரான், காப்பர், அயன், மெக்னீஷியம் எல்லாமே பார்த்தோம்னா கட்டாயம் தென்னைக்கு அதனுடைய ஸ்டெம்மு ஊக்கமாக வர்றதுக்கு, மட்டை செடிச்சல் இல்லாமல் மட்டை ஊக்கமாக நிற்கிறதுக்கும், குறும்பை கொட்டாமல் இருக்கிறதுக்கும், காய் அவுட்டன் வர்றதுக்கும் ஒரு குறிப்பிட்ட நுண்ணூட்ட சத்துக்கள் கட்டாயம் நம்மளுக்கு தேவை. எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. மண்ணில் ஆல்ரெடி நம்ம நிறைய இடங்களில் பேசியிருக்கிறோம். மண்ணில் அந்த நுண்ணுயிர் பெருக்கம் இல்லை, பாக்டீரியா, மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா இடங்கள்லையுமே ஒவ்வொரு விதமான விவசாயத்திற்கும் ஒவ்வொரு விதமான உரங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து இது வந்து இம்மீடியட்டாக அதை அரெஸ்ட் பண்ணி அப்படியே படிப்படியாக இதை வந்து குறைச்சிட்டு வந்து மண்ணில் நுண்ணுயிர் பெருக்க வைக்கிறதா நம்மளுடைய நோக்கம். மண்ணில் நுண்ணுயிர் பெருகிச்சுன்னா அனைத்து விதமான விவசாயத்துக்குமே பார்த்தோம்னா உர செலவு வருடம் குறையணும். ஆனால் இன்றைக்கி உர செலவு வருடம் கூட்டிகிட்டு தான் இருக்க தவிர நம்ம குறையிறதில்லை. இன்றைக்கி 2000 செலவு பண்ணோம்னா அடுத்த வருஷம் ஒரு ஏக்கருக்கு எந்த விவசாயம் இருந்தாலும் 4000 செலவு பண்ணுறோம், அடுத்து 6000 செலவு பண்ணுறோம். இந்த மாதிரி ஏதோ நம்ம ஒரு பர்சன்டேஜில் சொல்கிறோம். பட் ஒவ்வொரு விவசாயத்துக்கும் தக்காளிக்கு, கத்திரி, மிளகாய் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான உரங்கள் இன்றைக்கி வந்துருச்சு. ஆனால் 50-60 வருடங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு உரம் தான், தொழு உரங்கள் மட்டும். ஆட்டரு, மாட்டரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா மக்கின மலை, இலத்தலை, இது மட்டும்தான் பயன்படுத்தி முழுமையாக விவசாயம் எடுத்துருந்தாங்க. விவசாயிகளுக்கு அந்த காலத்தில் பார்த்தோம்னா மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கி விவசாயம் பண்ணுறவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தலைமுறை விவசாயம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வேலைக்கு போகலாம், இல்லை வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் மண்ணில் நுண்ணுயிரை பூரா அழித்தது தான். அதனோட விளைவு இன்றைக்கி எல்லா விதமான விவசாயத்திலுமே பார்த்தோம்னா லாபகரமான விவசாயங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அந்த லாபகரமான விவசாயத்துக்கு மெயின் அடிப்படை மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கணும், மண் வளப்படுத்தணும். அதுக்கு நம்ம அடுத்த கட்டமாக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி விவசாயிக்கு தேவை ஒரு தென்னை இருக்குன்னா குறும்பை கொட்டது, காய்ப்பு இல்லை, எனக்கு வந்து இன்றைக்கி ரேட்டு ஃபஸ்ட்டு வந்து ரேட்டு ரொம்ப குறைவாக இருந்து இன்றைக்கி ரேட்டு இருக்குது, அந்த நேரத்தில் காய் இல்லை அப்படிங்கிறோம். அதுக்கு மெயின் பார்த்தோம்னா எப்பவுமே தென்னைக்கு சராசரியாக பண்ண வேண்டியதில் பராமரிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ரேட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் இருக்குது. ரேட் இல்லை அப்படிங்கிறக்காக தென்னை கவனிக்காமல் விடுறோம். அடுத்தது பார்த்தோம்னா அது வறட்சிங்கிறதுனால கவனிக்காமல் விடுறோம். குறிப்பிட்ட அளவு இருக்கிற தென்னைக்கு என்ன சத்துக்கள், என்ன இயற்கையாக என்ன கொடுக்குறோமோ கொடுத்துட்ருக்கும்போது கட்டாயம் வறட்சியிலிருந்து மரத்தை காப்பாற்ற முடியும். அந்த சூழ்நிலை மக்களுக்கு புரியாமல் வறட்சி இருக்கும்போது உரமே கொடுக்கறதில்ல. அடுத்தது தண்ணி அதிகமாக இருக்கும்போது கோழி எரு, ரசாயன உரங்கள் அதிகமாக பயன்படுத்துறதுனால இன்றைக்கி பார்த்தோம்னா தென்னை மரங்களே அதை பேலன்ஸ் பண்ணிக்க முடியாமல் நோய் சக்தி இல்லாமல் ஸ்டெம் பார்த்திங்கன்னா வதங்கி விழுகிறது, அந்த கொலை சரிகிறது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இது எல்லாத்துக்குமே மெயின் ரசாயன உரங்கள் பயன்பாடு குறைக்கணும். அடுத்து மண்ணில் பாக்டீரியா டெவலப்மெண்ட்டு கட்டாயம் இருக்கணும். அதாவது நம்ம கொடுக்குற சத்துக்களை கம்போஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பாக்டீரியா உர தொழிற்சாலையாக மண் இருக்குது, அதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் அவசியம். அதற்கு இப்போ இம்மீடியட் சொல்யூஷனாக குறும்பை கொட்டுறது, காய் கொட்டுறது நிறுத்தணும் அப்படின்னா போரான், ஜிங்க், காப்பர், அயன், மெக்னீஷியம் கலந்த நுண்ணூட்ட கலவை வேரில் கட்டுறோம். அடுத்தது புண்ணாக்கு, மாட்டு சாண கரைசல் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பொட்டாசி, யூரியா, பாஸ்பேட் எல்லாமே லிக்விட் பேஸ்ட் இருக்குது, அதை கொடுக்குறோம். இதை வந்து வருஷத்துக்கு முதல் முறை 4 முறை கட்டினா அடுத்த வருஷம் 3 முறை, அதுக்கு அடுத்த வருஷம் 6 மாதத்துக்கு ஒரு முறை, அந்த மாதிரி கொடுத்தாவே மண் டெவலப் ஆகி மரம் டெவலப் ஆகிடுச்சுன்னா அப்போ நம்ம வந்து மண்ணே உர தொழிற்சாலையாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம்னா கட்டாயம் இந்த உரங்கள் வந்து படிப்படியாக குறைச்சிட்டு வரணும். எப்போ உர செலவு குறையுதோ அப்போ தான் லாபகரமான விவசாயமாக கொண்டு வர. முக்கியமான ஒரு தகவல், முடிஞ்ச வரைக்கும் தோப்புக்குள்ளே நம்ம தீ போடாமல் இருக்கிற பெஸ்ட். இவங்களும் தீ போட்டிருக்காங்க. இந்த மட்டையெல்லாம் பார்த்தாங்கன்னா பாலை இதெல்லாம் வந்து வெளியெடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே தீ போட்டிருக்காங்க. இவங்களுக்குமே நான் வந்து தீ போடுறது வந்து வேர் மண்ணுக்கு வந்து ஹீட் ஆகும்போது கீழே இருக்கிற வேருக்கும் பாதிப்பாங்க. ஏதோ
லைட்டாக தான் போடுறோம் அப்படின்னாலுமே அந்த பாதிப்பு வந்து பார்த்தோம்னா வேருக்கு இருக்கும். இந்த வேர் பாதிப்புனால் இந்த வேர் போகக்கூடிய தென்னைக்கும் பாதிப்பு கட்டாயம் இருக்குது. இது வந்து நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இது ஒரு ரிமைனுக்காக இதையும் நம்ம பதிவு பண்ணுறோம். ஒரு நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி டீ போட்டிருக்காங்க. பாலைகள் இந்த விழுந்த காய்களை கூட உள்ளே போட்டு வச்சுருக்குறாங்க. மட்டைகளெலாம் எடுத்து போட்டிருக்காங்க ஓரமாக. இருந்தாலுமே உள்ளே வந்து பெரிய அளவு இல்லைனாலுமே இதுவுமே கூட நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் பாருங்கள், சரியான ஒரு பராமரிப்பு இல்லாமல் இதில் எவ்வளோ குறும்பைகள் கொட்டி கிடக்குது. காய் பாருங்கள், எவ்வளோ காய் கீழே கிடக்குது. குறும்பை பார்த்திங்கன்னா இந்த அளவு கொட்டி கிடக்குது. நிறைய குறும்பை கொட்டுறது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பாக தெரியுது. நிறைய மரங்களில் கை களவு குறும்பை ஒரு குறிப்பிட்ட சைஸ் குறும்பை கொட்டுறது கூட இயல்பு. ஆனால் இந்த சைஸ் ஆகி காய் கீழே விழுகிறதுங்க பார்த்திங்கன்னா கட்டாயம் பார்த்திங்கன்னா இந்த மண்ணில் போதிய சத்துக்கள் இல்லாததும் மண்ணுக்கு தேவையான முழுமையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்காததான் காரணம். பார்த்திங்கன்னா பச்சைக்காயுமே கூட உங்களுக்கு பழசு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா பச்சைக்காய்களுமே நிறையா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து கை கடக்கமான சைஸ் ஆகி கொட்டுறது தான் இங்கே நிறைய நம்ம பார்க்குறோம். இதுக்கு முழுமையாக தீர்வு அப்படிங்கிறது ஆர்கானிக்கில் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் வாய்ப்பு இருக்குது. நம்ம சரியான முறையில் புண்ணாக்கு கரைசல், மாட்டு சாண கரைசல் அதை நம்ம உங்களுக்கு அடுத்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதை பண்ணும்போது கட்டாயம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மட்டை சடிச்சலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த கொலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே நேராக நிற்காமல் வதங்கி கீழே வருது. கேட்டால் கீழே மட்டை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பட் இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த மேலே மட்டை இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கொலை வதங்கி கீழே தொங்குது. இது எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் பற்ற எல்லா மரத்துலேயுமே அந்த மாதிரி பாதிப்பு இருக்குது. இதையும் நம்ம வந்து கட்டாயம் இயற்கை விவசாயத்தில் இயற்கை நுண்ணூட்டங்கள், இயற்கை இடுபொருட்கள், உயிர் உரங்கள் கொடுத்து கட்டாயம் ரெடி பண்ண முடியும். உங்களுக்கு மேற்கொண்டு எது தகவல் வேணுனாலும் மேலே தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மெயின் குறும்பை உயர்வை நம்ம எப்போ அரெஸ்ட் பண்ணுறோமோ கீழே கிடக்கிற ஒவ்வொரு காயுமே மினிமம் 10 ரூபா ரேஞ்ச் போட்டால் கூட இந்த தோப்புக்குள்ளே குறைஞ்ச வச்சு ஒரு 5000 ரூபா பணம் கீழே கிடக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு குறும்பைகள் பார்த்திங்கன்னா நிறைய கீழே கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். தென்னை மரங்களில் குறும்பை கொட்டுறது, கைக்கு அடக்கமான அளவு காய் ஆகி கொட்டுறது, ப்ளஸ் மரத்தில் நீர் வடிகிறது, மட்டை பழுப்பு, மட்டை சடிச்சல், பாலை கருகி வர்றது, பூ அதிகமாக கொட்டுறது, இந்த மாதிரி எந்த தேவையாக இருந்தாலும் நீங்கள் வந்து மேலே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். முழுமையாக ஆர்கானிக் பேஸில் இருக்கக்கூடிய உரங்கள், மருந்துகள் மட்டும்தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நம்ம இந்த மருந்துகள் பயன்படுத்துறதுனால மரத்தினுடைய ஈல்டு அதிகரிக்க மட்டும் இல்லை, மரத்தோட லைஃப் அதிகமாகும். பயன்படுத்துகிற நம்மளுக்கும் அதை விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் ஆர்கானிக்காக கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஆட்டு எரு, மாட்டு எரு வேணும், அல்லது மரத்தை சுற்றி ரவுண்ட் எடுக்கணும், இந்த மாதிரி உரம் வச்சு தரணும். இந்த மாதிரி எந்த மாதிரி தேவையாக இருந்தாலும் நீங்கள் மேலே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.